ஒரு நாள் கூலி, ஒரு பிடி சோற்றுக்கு, ஒன்றல்ல இரண்டல்ல 1000 கதை, சம்பள பட்டியலில் சிறுதொகை கண்டு சத்தமில்லாமல் கண்ணீர் வடித்தனர் அன்றோ. அதாவது சி.வி. வேலுப்பிள்ளை அவர்கள் இந்த கவிதையிலே மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளமானது வெறும் சம்பளமாக நாங்கள் கணித்துவிட முடியாது. இந்த சம்பளத்தில்தான் அந்த மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடங்கி இருக்கின்றது. நாங்கள் வரலாற்றை சற்று பார்ப்போமானால் 1823ஆம் ஆண்டு வெள்ளையர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மலையக மக்கள் 1840ஆம் ஆண்டு அவர்களுக்கு சம்பளமாக வெறும் 6 பென்ஸ் ரூபாதான் வழங்கப்பட்டது. வெறும் 6 பென்ஸ் அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட நாணயம். கட்டங்கட்டமாக சம்பளம் இவ்வாறு உயர்த்தப்பட்டது. 2001ஆம் ஆண்டு 116 ரூபாய், 2008ஆம் ஆண்டு 405 ரூபாய், 2011ஆம் ஆண்டு 515 ரூபாய், 2013ஆம் ஆண்டு 620 ரூபாய், 2016ஆம் ஆண்டு 730 ரூபாய், 2019ஆம் ஆண்டு 750 ரூபாய், 2021ஆம் ஆண்டு 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் என்பது இவருடைய சம்பள போராட்டத்தில் ஒரு மைல்கல். இந்த 1000 ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கு கொழும்பு காலிமுகத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலையக இளைஞர்களுடைய யுவதிகள் போராட்டத்தின் பின்புதான் இந்த 1000 ரூபாய் சம்பளமும் வழங்கப்பட்டது. பின்பு 2024ஆம் ஆண்டு இன்று 1350 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த வரலாற்றிலே அதிகூடிய சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகிறோம். இன்று 1350 ரூபாய் கொடுக்கப்படுற சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்று கம்பெனிகள் வழங்குகின்ற 200 ரூபாயும் அதே போல எங்களுடைய அரசாங்கத்தில் வழங்குகின்ற 200 ரூபாயும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் ஜனவரி மாதம் முதல் 1750 ரூபாய் சம்பளத்தை நாங்கள் வழங்க இருக்க தெரிந்திருக்கிறோம். இன்று என்ன நடக்கிறது? இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்திய செய்தியை கண்டறிந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு சென்று முறைப்பாடு செய்கிறார். இவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கதா என்று நான் கேட்கின்றேன். இந்த நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த இந்த நாட்டிலே தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் கல்வியை கொடுத்து சுகாதாரம் தந்து வாழ வைத்த மக்களுக்கு அரசாங்கம் 200 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் சென்று முறைப்பாடு செய்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மலையக அங்கத்தவர்களே, உங்களுக்கு வெட்கம், மானம், ரோசம், மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்க்கட்சியிலே இருக்க மாட்டீர்கள். இன்று எதிர்க்கட்சி தலைவர் ஊடக சந்திப்பிலே கூறுகிறார், நாங்கள் மலையக மக்களுடைய சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பில்லை என்று. இன்று மலையகம் முழுவதும் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள். இன்று மலையகத்திலே இவர்களுக்கு எதிராக தேங்காய் உடைக்கப்படுகிறது. இனியும் இவர்களுக்கு மலையகத்துக்கு செல்ல முடியாது. எதிர்க்கட்சிக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிஞ்சி இருந்தால் அது மலையகத்தில் தான் இருந்தது. அதுவும் இப்ப இல்லாமல் செய்து விட்டார்கள் இவர்கள் கை கரங்களாலே. எனவே அன்பார்ந்த வடக்கிலும் தான், வடக்கு கிழக்கு எல்லா இடமும் உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. இனி இந்த நாட்டினுடைய தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினுடைய ஆட்சிதான். எனவே நீங்கள் கதற வேண்டாம், பயங்கொள்ள வேண்டாம். அர்ச்சனா அவர்களே, பயங்கொள்ள வேண்டாம். எனவே இன்று இந்த நாட்டிலே கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்கின்ற பொழுது, மத்திய வங்கி ஊழலை செய்கின்ற பொழுது
முறைப்பாடு செய்யாதவர்கள் இன்று தோட்ட தொழிலாளருக்கு 200 ரூபாய் சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது முறைப்பாடு செய்கின்றார்கள். பிரதீப் மந்திரித்துமா கிவா மந்தமலைக்கு அண்ணன் ஒரு ராத பான் 160 ரூபா ஒரு ராதல் பான் கொடுக்குற அரசாங்கம் நீங்கள் நான் இருந்திருந்தா ஒரு ராத பான் 2 வாழைப்பழம் கொடுக்கறதுக்கெல்லாம் தேவையில்லை பான் தானே முடிஞ்சால் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்கறதே ஒரு ராத பான் வெக்கமே இல்லை உங்களுக்கு வெக்கமே இல்லையா ஐயா என்ன அரசாங்கம்